வணக்கம். அதிகமா உடல் எடையால அவஸ்தைப்படுவாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நிறைய வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அதே மாதிரி 48 மணி நேரத்துல உங்களுக்கு 3 கிலோ எடை வரை குறைக்க வேணுமா? அப்ப இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க உடல் எடையை குறைச்சிடலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி குடிக்கணும், அதை பத்தி என்ன விரிவா தெரிஞ்சுக்கலாம். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையா, அது இல்லாம கொழுப்பு நிறைந்த உணவுகள் அன்றாட சாப்பிடறதுனாலதான் ஒருவரோட உடல் உயரத்துக்கு தங்களோட உயரத்திற்கு ஏற்ற எடையுடன் இல்லாம உடல் பருமனால அவஸ்தைப்படுறாங்க. உடல் பருமன் கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு அவங்க உள்ளாயிடுறாங்க. அதனால இந்த பெரும் பிரச்சனையிலிருந்து விடுபடணும். பலரும் நன்றாக உடற்பயிற்சி, டயட் போன்றவற்றை மேற்கொண்டு வராங்க. ஆனா வெறும் உடற்பயிற்சியும் டயட்டும் அனைவருக்குமே நல்ல பலனை தராது என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால சிலருக்கு நல்ல மாற்றத்தை காட்டிலும் இன்னும் சில கொழுப்புகளை கரைக்கிற மெட்டாபாலிசத்தை தூண்டுற சில பானங்களை அவசியமா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட உடல் எடையை குறைச்சிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுற எத்தனையோ பானங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி பானத்தை குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாம இதர நம்ம உடல்நல பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இது உதவி செய்யும். வாங்க அந்த பானத்தை பத்தி இன்னும் என்னென்ன அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பானத்தை முக்கிய மூலப்பொருளா தக்காளி தான். தக்காளி லைகோபைன் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடைடும் இது இருக்கு. உடல்ல இருக்கிற வெப்பநிலையை மேம்படுத்தி கொழுப்புகளை கரைக்கிற பணியை அது வேகமா செய்யும். அந்த பானத்தை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு தெரியுமா? தண்ணீர் 500 மில்லி, பூண்டு பற்கள் 4, தக்காளி 4 to 5, எலுமிச்சை சாறு 6 டேபிள் ஸ்பூன், ஐஸ் கட்டி 6. அந்த பொருட்கள் வச்சு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, அந்த பொருள்கள் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த பானம் தயாராயிடும். அந்த பானத்தை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, காலையில உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு, உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். இதனால உடல்ல இருக்கிற மெட்டாபாலிசத்தை அது தூண்டும். அந்த பானத்தை பகல் நேரத்திலையும் குடிக்கலாம். குறிப்பா இந்த பானத்தை குடிக்கும் போது சிறிய அளவுல தானியம், காய்கறி மற்றும் சர்க்கரை சேர்க்காத கிரீன் டீ போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கணும். இதனால இன்னும் சிறப்பான பலனை நம்ம அதிகமா பார்க்க முடியும். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.